ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க மை ப்ரொஃபஸர். ஓகே, ஸோ ஹோப் எல்லோரும் சீரீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்டு அவங்க நடுவில் இருக்கிற எஸ்பெஷலி அந்த பியூட்டிஃபுல் சின்னதாக ஒரு க்யூட் மூமெண்ட்ஸ் லைக் ஒருத்தர் யாருன்னது தெரியாமல் அவங்களோட என்னது ஃப்யூ திங்ஸ் ஷேர் பண்ணுறது சின்ன சின்ன லெட்டர்ஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ அது நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்டு பேர் ஞாபகம் இல்லை. தட் ஒன் சப்ஸ்கிரைபர் வந்து ப்ளீஸ் மேம் சாங்கு ரிமூவ் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் ரிமைனிங் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப மியூசிக் இருந்தால் தான் உங்கள் வாய்ஸில் அது மெல்ட் ஆகி நல்லா ஸ்டோரியோட எஃபெக்ட் நல்லா போகுது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மெஜாரிட்டி அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்காக நான் அந்த மியூசிக் எடுக்க முடியாது. அண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் நான் இங்கேயும் சொல்கிறேன். என்னென்னா ஹெட்செட்டில் ரெண்டு காதுக்கு 2 பட்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஹெட்செட் ஆகட்டும் பட்ஸ் ஆகட்டும். ஸோ ஒரு சைடு வந்து நமக்கு மியூசிக் அண்ட் வாய்ஸ் கேட்கும். மியூசிக் அண்ட் வாய்ஸ் கேட்கும்போது வாய்ஸ் கம்மியாக மியூசிக் அதிகமாக கேட்கும். அதர் சைடு இன்னொரு சைடு பட் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து வாய்ஸ் நிறையா கேட்கும், மியூசிக் மேக்ஸிமம் கேட்காது. ஸோ அது நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எந்த சைடு நம்ம பட்டு வச்சா நமக்கு ஓன்லி வாய்ஸ் கேட்குது, மியூசிக் கம்மியாக கேட்குதுன்னது ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு அந்த பட்டை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ தட் உங்களுக்கு வாய்ஸ் ஜாஸ்தியாக வரும் அண்ட் மியூசிக் கம்மியாக வரும். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இன்னொன்று விஷயம் ஆக்சுவலாக நான் என்ன சொல்லணும், ஆக்சுவலாக நான் சண்டே எபிசோட்லேயே சொல்லியிருக்கணும், பட் மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் எவ்ரி சண்டே உங்களுக்கு எபிசோட் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல நினச்சேன். பட்டு அது ப்ரீர் இன்டிமேஷன் உங்களுக்கு கொடுக்கல. அதுக்கு தான் நான் இந்த சண்டே எபிசோடு எப்படியோ சம்ஹவ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதோ டைம் கிடச்சிது, அதில் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எபிசோட் போட்டேன். பட் திஸ் குட் நாட் ரிப்பீட் ஆன் எவ்ரி சண்டேஸ் பிகாஸ் இது சம்மர் வேறு. ரெட்டிக்கு வந்து சண்டேஸ் நைட் டியூட்டி இருக்கும். ஸோ டே டைம் ஃபுல்லாக அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. அதுவும் நைட் டியூட்டி மூலமாக அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் பெட்ரூமில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன், அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது. ஸோ ரெக்கார்ட் பண்ணுறது சண்டேஸ் ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், சண்டேஸ் மேக்ஸிமம் என்கிட்ட இருந்து ஸ்டோரி வராது. வீக் ஆஃப்னு நினச்சிக்கோங்களேன், எனக்கும் ஒரு வீக் ஆஃப் வேணும் இல்லை. ஸோ சண்டே இஸ் எ வீக் ஆஃப். ஓகே, உங்கள் காதுக்கு கூட. ஓகே தென் லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, வி ஹாவ் சீன் தட் மீரா அவங்க என்ன பார்த்தோம், ஐயோ பூஜைக்கு போவாங்க அவங்க வீட்டுக்கு, திவ்யாவோட வீட்டுக்கு. ஸோ அங்கே ஒரு சின்ன கான்வர்சேஷன் பிட்வீன் த ஃபேமிலிஸ். ஓகே, அதுக்கப்புறம் அங்கேருந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த நைட்டு ஆக்சுவலாக இந்த விஷயம் நான் சொல்லலைல்ல ஸ்டோரியில். ஓகே, சொல்லலைல்ல. ஓகே, மறந்துடலாம். நான் ஆக்சுவலாக என் மைண்டில் இருந்தது என்னென்னா, அந்த நைட்டு கூட அந்த பைக் பர்சனுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. பட் அந்த பைக் பர்சன் அன்றைக்கி வரமாட்டாங்க. ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து திவ்யா சாரி ஒரு சின்ன ஃபோன் கால் வந்தது. ஓகே, ஸோ திவ்யா வந்து மீராவை பார்த்து அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க, அதை பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படியே நின்றுடுவாங்க கிளாஸ் ரூமில். அதுக்கப்புறம் அவங்கள உட்கார சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாஃப் ரூமுக்கு போவாங்க. ஸ்டாஃப் ரூமில் ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தா அந்த பேப்பர் மேலே வந்து ஒரு பல்லி இருக்கும். அந்த பல்லியை பார்த்து மீரா ரொம்ப பயந்துட்டு நம்ம திவ்யாவை டைட்டாக ஹக் பண்ணிடுவாங்க அந்த பயத்தில். ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம்.
ஸோ இவங்க ஒரு பியூட்டிஃபுல் ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்கும் அவங்க 2 பேரும் நடுவில். இதுக்குள்ளே அட்டெண்டர் வந்துடுவான், மேம் அப்படின்ட்டு சொன்னதும் கொஞ்சம் தூரமாக வந்துட்டு அந்த ஐ கான்டாக்டில் இருந்து வெளியே வந்துட்டு சொன்னதும் எஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு மீரா கேட்பாங்க அந்த அட்டெண்டரை. மேம் பிரின்ஸிபல் சார் உங்களை ஆடிட்டோரியமுக்கு வர சொன்னாங்க மேம் அப்படின்ட்டு சொல்லுவான். சொன்னதும் ஓகே நான் வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க மீரா. சொன்னதுக்கப்புறம் சொல்லிவிட்டு சொன்னதும் அந்த அட்டெண்டர் அங்கேருந்து கிளம்பிடுவான். கிளம்புனதுக்கப்புறம் மீரா ஒரு தடவை திவ்யா பக்கமாக பார்த்துட்டு ஐம் சாரி பயத்தில் அப்படின்னுவாங்க. சொன்னதும் இட்ஸ் ஓகே மேம் நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலாக மீரா சொல்லுவாங்க. திவ்யா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மீரா வந்து அங்கேருந்து ஓகே தென் நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சொன்னதும் ஓகே மேம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற அந்த நோட்ஸை எடுத்துகிட்டு திவ்யா கிளம்புவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் திவ்யா வந்து அந்த ஹக் பற்றியே நினச்சிட்டு நடந்துகிட்டே இருப்பாங்க. ஐயோ என்ன ஆச்சு எனக்கு, அவங்க என்னை ஹக்கு பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, என்ன தான் இருக்கும் இது, ஐயோ திவ்யா ப்ளீஸ் ஹாவ் கண்ட்ரோல் ஆன் யுவர் செல்ஃப் அப்படின்னு அவங்களையே பேசிக்கிட்டு நடந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் மீரா வந்து அவங்களும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுத்துக்கிட்டு சரின்னு அவங்களும் பிரின்ஸிபல் சார் ஆடிட்டோரியமில் கூப்பிட்டுருக்காங்கல்ல அங்கே போவாங்க. அண்டு திவ்யாவுக்கு ஆப்போசிட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. வந்துட்டு ஏய் எங்கடி போனேன் இத்தனை நேரமாக, எங்கெங்கே தேடுறது ஒன்று அப்படின்வாங்க ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் எல்லாரும் எதுக்கு வெளியே வந்திருக்கீங்க, கிளாஸ் இல்லையா, கிளாஸில் இருந்து எதுக்கு வெளியே வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றுறீங்க அப்படின்வாங்க திவ்யா. சொன்னதும் இல்லடி பிரின்ஸிபல் சார் எல்லாரையும் ஆடிட்டோரியமுக்கு கூப்பிட்டுருக்காங்களா தான் உன்னை தேடிட்டு வந்தோம் அப்படின்னதும் ஓ அப்படியா அப்படின்ட்டு அந்த புக்கு அவங்க ஃப்ரெண்டு இதோ அப்படி உன் புக்கு அப்படின்ட்டு அவங்க கொடுத்துட்டு சரின்னு எல்லோரும் ஆடிட்டோரியமுக்கு போவாங்க. ஆடிட்டோரியமில் எல்லோரும் கேதர் ஆயிடுவாங்க. எல்லாம் கிளாஸு அவங்க டீச்சர்ஸ் எல்லோரும் கேதர் ஆயிடுவாங்க. ஆனதுக்கப்புறம் பிரின்ஸிபல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க தட் நம்ம காலேஜில் வந்து இது பெரிய ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் மீட் நடக்க போகுது. ஸோ டிஃப்ரெண்ட் காலேஜஸ்ஸு ஸ்கூல்ஸு எல்லாமே நம்ம ஸ்கூலுக்கு வருவாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் எல்லா டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே சார் தேங்க்யூ சார் அப்படின்னு கற்றுவாங்க, ஏன்னு கற்றுவாங்க பசங்க எல்லாரும். பிகாஸ் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸு ஸ்போர்ட்ஸ் மீட்ஸு இந்த மாதிரி வந்துச்சுன்னா கிளாஸஸ் எதுவும் இருக்காது இல்லையா, பங்க் பண்ணலாம். ஸோ அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹாப்பியாக ஓ அப்படின்னு கற்றுவாங்க. சொன்னதும் சரி பட் எல்லோரும் நம்ம ஸ்கூலுக்கு தான் வருவாங்க. ஸோ நம்ம ஸ்கூலோட டிக்னிட்டி டிசிப்ளின்னு அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கணும். அண்ட் நான் சில டீச்சர்ஸ்க்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் ஓகே சார் அப்படின்னதும் பிரின்ஸிபல் சார் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம காலேஜில் இருந்து யார் நம்ம காலேஜுக்கு மெடல்ஸ் கொண்டு வருவாங்களோ அவங்கள நாங்கள் ஒரு ஸ்கூல் சைடில் இருந்து ஒரு ட்ரிப்புக்கு ஒரு 3 days எக்ஸ்கர்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் ஹில் ஸ்டேஷனுக்கு. ஸோ இதெல்லாமும் இங்கே எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸு. நீங்கள் எக்ஸ்கர்ஷன் வர்றதுக்கு ஸ்கூல் தான் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பைசா கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ இட்ஸ் எ சேலஞ்சு உங்கள் பசங்களுக்கு எல்லாருக்கும். நீங்கள் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி பசங்களுக்கு பிரின்ஸிபல் ஸ்பீச் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் வாவ் கிரேட் அப்படின்ட்டு ஓகே சார் தேங்க்யூ சார்ன்னு கற்றுவாங்க பசங்க எல்லோரும். கற்றுனதுக்கப்புறம் சரி இப்போ நீங்கள் எல்லோரும் கிளாஸஸ்க்கு போகலாம் எக்ஸப்ட் கிளாஸ் டீச்சர்ஸ் அண்ட் கிளாஸ் லீடர்ஸ். ஒரு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க இல்லையா. ஸோ கிளாஸ் லீடர்ஸ் அண்ட் கிளாஸ் டீச்சர்ஸ் இங்கே இருங்க, மற்றபடி எல்லோரும் உங்கள் கிளாஸஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரின்ஸிபல். அப்போ சரின்னு எல்லோரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ டீச்சர்ஸ் அண்டு கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அங்கே. ஸோ ஒரு டீச்சருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை அசைன் பண்ணுவாங்க பிரின்ஸிபல். ஸோ அப்படி அண்ட் ஒரு டீச்சருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க.
ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம ஸ்டோரியில் நம்ம லீட்ஸ் தானே சேர்ந்துருக்கணும். ஸோ அதுக்கு தான் மீராவுக்கு வந்து திவ்யாவை அசைன் பண்ணுவாங்க. அண்ட் பிரின்ஸிபல் வந்து, மேம் நான் உங்கள் ரெஸ்யூமில் கூட நிறைய பார்த்துருக்கேன், நீங்கள் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதிருக்கீங்க. ஸோ அதுக்கு தான் நான் உங்களை எல்லாருக்கும் நீங்கள் ஹெட்டாக இருக்க போகிறீங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க, நீங்கள் தான் லீட் பண்ண போகிறீங்க. இது எப்படி பண்ணணும், யார் யார் எந்தெந்த இது பண்ணணும் அப்படின்ன லிஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கணும். எல்லாமே நீங்கள் தான் எப்படி பிளான் பண்ணுவீங்கன்னது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்பாக திவ்யா இருப்பாங்க அப்படின்ன மாதிரி பிரின்ஸிபல் சொல்லுவாங்க. மீராவுக்கு சொன்னதும் ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே அப்படின்ட்டு, ஓகே எல்லாருக்கும் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரிஞ்சிச்சில்ல அப்படின்னதும் டீச்சர்ஸ் எல்லோரும் எஸ் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரின்னு பிரின்ஸிபல் அங்கேருந்து கிளம்பிட்டு அவங்க ரூமுக்கு அவங்க போயிடுவாங்க. அண்டு ரிமைனிங் டீச்சர்ஸ் எல்லாம் கூட ஃபார் த டைம் கிளாஸஸ்க்கு போகணும் இல்லை, ஸோ அவங்கவுங்க கிளாஸஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ மீரா போகிற வழியில் திவ்யாவை கூப்பிட்டு, திவ்யா கிளாஸஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லைப்ரரிக்கு வாங்க, வி வில் டிஸ்கஸ் சம்திங் தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே மேம் அப்படின்ட்டு அவங்க கிளாஸ்க்கு போயிடுவாங்க. இவங்களும் அவங்க கிளாஸஸ் எடுக்க போவாங்க. போனதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிரும். ஸ்கூல் பெல், ஐ மீன் த ஃபைனல் பெல் அடிச்சிருவாங்க. அடித்ததுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கவுங்க வீட்டுக்காக கிளம்பிடுவாங்க. ஈஷா வந்து மீராவை பற்றி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மீரா பிகாஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து வருவாங்க, சேர்ந்து போவாங்க இல்லையா. ஸோ மீராவுக்காக வெயிட் பண்ணும்போது மீரா வந்து பார்க்கிங் பிளேஸ்க்கு வந்துட்டு, இல்லை நான் இன்றைக்கி கொஞ்சம் அந்த பிரின்ஸிபல் ஆஃப்டர்நூன் சொன்ன அந்த விஷயம் பற்றி நான் திவ்யா கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குடி. ஸோ இந்த பைக் கீஸ் நீ எடுத்துக்கோ, நீ கிளம்பு பைக் மேலே, நான் ஏதோ ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்துடுறேன். நான் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், பட் ஸ்டில் நீயும் அம்மாவுக்கு சொல்லிடு, ஒரு 1 or 2 hours லேட் ஆயிரும் ஆண்டி அம்மா வரத்துக்கு அப்படின்னு நீங்களும் சொல்லிடுங்க அப்படின்ட்டு ஈஷாக்கு சொல்லுவாங்க. மீரா சொன்னதும் ஓகேடி அப்போது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க அந்த ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு ஈஷா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மீரா வந்து ஸ்ட்ரைட்டாக லைப்ரரிக்குள்ளே போவாங்க. ஸோ பிகாஸ் திவ்யாவை லைப்ரரிக்கு வர சொல்லிடுவாங்க, அவங்களும் லைப்ரரிக்கு போயிடுவாங்க. சரின்னு பட் திவ்யா இன்னும் வரல. ஸோ மீரா வாஸ் வெயிட்டிங், திவ்யாக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திவ்யா வந்து கூலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு, ஓகே நான் அப்புறமா மீட் பண்ணுறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படி இப்படின்ட்டு எல்லாருக்கும் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு லைப்ரரிக்குள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க. ஜென்ரலாக நமக்கு காலேஜ்லேயோ இல்லை யூனோ ஸ்கூல்ஸ்லேயோ நம்ம பார்த்தோம்னா ஒரு 2 குரூப்ஸ் இருக்கும் இல்லையா. ஒரு குரூப் வந்து எல்லாமே வெல் டிசிப்ளின்டு நல்லா பசங்களாக இருப்பாங்க. இன்னொரு குரூப்பில் வந்து ரவுடி பசங்க எல்லோரும் ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே கூட. ஸோ திவ்யா உள்ளே வரும்போது அவங்க ஆப்போசிட் ரைவல்ரி குரூப் ஒன்று இருக்கும். ஸோ அதில் அந்த குரூப்பு லைப்ரரியிலேருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஒரு பையன், அவன் தான் அந்த குரூப்புக்கு ஹெட்டு. ஸோ அவன் வந்து என்ன திவ்யா, பார்த்துட்டே இருக்கேன், நிறையா யூனோ நிறையா அவார்ட்ஸ் எல்லாம் ஓ மூலமாக தான் வந்துச்சுன்னு ரொம்ப திமிர் இருக்கிற மாதிரி இருக்கேன் நீ. பட் இந்த தடவை கண்டிப்பாக நான் தான் பேஸ்கெட் பால் வின் பண்ண போகிறேன் உன் மேலே, பார்த்துக்கலாமா அப்படின்வாங்க. அப்போது திவ்யா வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல், டேய் விளாடும்போது இதெல்லாம் பார்த்துக்கலாம், ஆனால் நான் இந்த தடவை விளாடணுன்னு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் விளாட போகிறதே இல்லை, ஸோ நீ எப்படி விளாட்னா எனக்கு எதுக்குடா அப்படின்ட்டு திவ்யா சொல்லுவாங்க. அப்போது அவன் வேணும்னே வெறுப்பேற்றுறதுக்காக, ஓ அப்போ நீ பயந்துட்டியா, அதுக்கு தான் என் கூட விளாட்றதுக்கு பயப்பட்டு நீ விளாட மாட்டேன்னு சொல்கிறல்ல, அதுதானே பார்த்தேன், இல்லைன்னா நீ ஏன் விளாட மாட்டேன் ஜென்ரலாக அப்படின்ன மாதிரி பேசுவான். பேசினதும் இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் திவ்யாவுக்கு. டேய் இது லைப்ரரி, ஓகே, இங்கே எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, நீ சும்மா கிளம்பிட்டே இரு, எதுவாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு கிரவுண்டில் பார்த்துக்கலாம், ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு அவங்களும் ஓகேன்னு சொல்லி, ஓகே நானும் அதுக்கு தான் காமாக இருக்கேன், சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் சரின்னு அவங்க
இதெல்லாமே நம்ம மீரா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரின்னு இவங்க கிளம்பிடுவாங்க சைலண்ட்டாக. ஸோ திவ்யா கூட அவங்க மீரா கிட்டேயா வந்து ஹாய் மேம் அப்படின்வாங்க. என்னதும் மீரா வந்து அந்த விஷயம் பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது அவங்களோட பிரச்சனை. ஓகே, அது ஸ்கூலோட பிரச்சனையாக இருந்தால் மீரா பேசுவாங்க. பட் அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் நடக்கிற, கிளாஸ்மேட்ஸ் நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை. அது பியாண்ட் த லிமிட்ஸ் போச்சுன்னா மீரா கேட்கலாம். பட் அங்கே சும்மா பேசுனாங்க, அதை பற்றி இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்ன்ட்டு அவங்க எதுவும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பண்ணாமல் அவங்க வேலை அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மீரா அண்டு திவ்யா வந்து கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எங்கெங்கே யார் கூட என்ன டிஸ்கஸ் பண்ணணும், யாருக்கு என்ன ஒர்க்ஸ் அலாட் பண்ணணுன்னது டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது டைம் பார்த்துருவாங்க. ஆல்ரெடி 6:30 ஆயிரும். ஸோ 6:30 ஆச்சு, சரி ரிமைனிங் ஒர்க்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு மீரா சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே மேம் அப்படின்னு எல்லாம் அவங்க 2 பேரும் வெளியே வந்துடுவாங்க லைப்ரரியில் இருந்து. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் திவ்யா வந்து பார்க்கிங் சைடு போயிட்டே இருப்பாங்க. அண்டு மீரா வந்து மொபைல் எடுத்துகிட்டே இருப்பாங்க ஆட்டோ புக் பண்ணுறதுக்காக. ஸோ மீரா அது பார்த்து என்ன மேம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னதும், இல்லை வீட்டுக்கு போனோம், ஸோ ஆட்டோ புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. மேம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்வாங்க திவ்யா. அப்போது ஃபஸ்ட்டு மீரா வந்து இல்லை உங்களுக்கு எதுக்கு ட்ரபிள், நான் ஐ வில் டேக் மை ஓன் ஆட்டோ அப்படின்வாங்க. பரவாயில்ல மேம், இந்த டைமில் உங்களுக்கு எங்கே தான் ஆட்டோ கிடைக்க போகுது, இப்போவே 6:30 ஆச்சு, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆயிரும், ஆட்டோ வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டு, நான் வேணாம் மேம் பரவாயில்ல வாங்க நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரின்னு மீரா கூட ஓகே அப்படின்வாங்க. சரின்னு 2 பேரும் பார்க்கிங் பிளேஸ்க்கு போவாங்க. போனதுக்கப்புறம் திவ்யா வந்து அவங்க பேக்கில் இருந்து அந்த பிளாக் ஜாக்கெட் எடுத்து போடுவாங்க. அந்த ஹெல்மெட்டு அங்கே பைக் மேலே இருக்கிற ஹெல்மெட்டும் போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் மீரா ஷாக் ஆயிடுவாங்க. ஸோ நான் டெய்லி பேசுகிற பைக் பொண்ணு கூட இவங்க தானா, ஓ திவ்யா தானா இது கூடவோ அப்படின்னு அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆகிட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருக்கும்போது திவ்யா வந்து மேம் அப்படின்னதும் யா அப்படின்னு, உட்காருங்க மேம் போகலாம் அப்படின்னதும் யா அப்படின்ட்டு உட்காருவாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். அவங்க வீட்டுக்கு போனால் திவ்யாவுக்கு தெரிஞ்சிடும் தட் நான் டெய்லி பேசுகிற பொண்ணு வந்து மீரா தான் அப்படின்ட்டு. ஸோ அது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ திவ்யாவுக்கு தெரியக்கூடாது தட் அவங்க என் கூட தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம், இன்னொரு 1/2 கிலோமீட்டர் அவங்க வீட்டுக்கு இருக்குன்னு தூரத்தில் அவங்க நிறுத்துருவாங்க. இங்கே நிறுத்துருங்க அப்படின்வாங்க. சொன்னதும் எதுக்கு மேம், இங்கே அப்படி சுற்றி பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு திவ்யா. பார்த்தா அங்கே எந்த வீடும் இல்லை, எல்லாம் ஷாப்ஸ் தான் இருக்குது. இங்கே ஒரு வீடு கூட இல்லை, நீங்கள் இங்கேயா இருப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் இல்லை கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, நான் போகிறேன் நீங்கள் போங்க அப்படின்வாங்க. பரவாயில்ல மேம் நான் வெயிட் பண்ணுறேன் வேணும்னா அப்படின்வாங்க. இல்லை நான் இங்கேருந்து எங்கள் வீடு ரொம்ப கிட்ட தான், நான் போயிடுவேன் நீங்கள் போங்க அப்படின்னதும் ஆர் யூ ஷியோர் மேம் அப்படின்னு கேட்பாங்க திவ்யா. யா ஐம் ஷியோர் நீங்கள் போங்க அப்படின்வாங்க மீரா. சரி மேம் குட் நைட் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் திவ்யா வந்து மீரா வந்து அம்மா அப்படின்னு நினச்சிட்டு ஸ்லோவாக அங்கேருந்து நடந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, ஒரு ஷார்ட்கட் வேலை. அதுக்கப்புறம் திவ்யா அவங்க வீட்டுக்கு 7:15 ஆயிரும் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே. ஸோ அவங்க அப்பா வந்து ஹால்லையே உட்காந்து டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப சீரியஸாக மூஞ்ச வச்சுட்டு திவ்யா வீட்டுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க, யாரையும் எதுவும் பேசாமல். ஸோ அவங்க அம்மா கூட அங்கேயே இருப்பாங்க. பட் அவங்க அம்மாவுக்கு கூட ஹாய் சொல்ல மாட்டாங்க அவங்க அப்பா இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ ஸ்ட்ரைட்டாக போகும்போது
அவங்க அப்பா வந்து பாத்தியா உன் பொண்ணு எந்த டைமுக்கு வீட்டுக்கு வருதுன்னு, 5 o'clock காலேஜ் முடிஞ்சா 7:15 7:30 ஆகுது, இப்போ வரைக்கும் எங்கெங்கே சுற்றிட்டு வருது உங்கள் பொண்ணு, கேட்கக்கூட மாட்டியா நீ அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க. சொன்னதும் அவங்க அம்மா வந்து ஒன்றுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே திவ்யாவுக்கு ரொம்ப கோபமாக வந்துடும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் என்னை டைரெக்டாக கேளுங்க, என் அம்மாவை எந்த ஒரு கொஷின் கூட நீங்கள் கேட்கவே கூடாது என் பற்றி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சீரியஸாக சொல்லுவாங்க திவ்யா. சொன்னதும் அவங்க அப்பா வந்து பாத்தியா பாத்தியா இந்த திமிரை பாத்தியா, ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசக்கூடாதான், எப்படி சொல்கிறான் பாத்தியா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க. சொன்னதும் அவங்க அம்மா வந்து திவ்யா இதெல்லாம் எதுக்குமா நீ போ உள்ள அப்படின்னு. இல்லைம்மா என்ன தான் பேசுகிறாங்க அவங்க, வேணும்னா அவங்க காலேஜுக்கு போய் செக் பண்ணிக்க சொல்லு, நான் இப்போ வரைக்கும் காலேஜில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப கோவமாக. சொன்னதும் ஆமாம் ஆமாம் எது வேணாலும் சொல்லுவேன் நீ, இதுக்கு தான் நான் வேணாம் உனக்கு எல்லாம் படிப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு வேணான்னு சொன்னது, கேட்பீங்களா கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கத்திட்டே இருப்பாங்க அவங்க அப்பா. இதுக்குள்ளே திவ்யாவோட பாட்டி வெளியே வருவாங்க. ஏய் எதுக்குடா கத்துற பொண்ணு மேலே, அதான் சொல்லுதில்ல காலேஜில் தான் இருக்கேன் இப்போ இருக்குன்ட்டு, உனக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்தால் போய் விசாரிச்சுட்டு வந்துக்கோ, அந்த என் பேத்தியை எதுவும் சொல்லாத நீ அப்படின்னதும் அவங்க அப்பா சைலண்ட் ஆயிடுவாங்க. நீ ஒருத்தி போதும் அவங்கள இப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு அப்படின்ன மாதிரி. சரின்னு நீ போ உள்ளே போ அப்படின்னுவாங்க அவங்க பாட்டி திவ்யாவை. சரின்னு அவங்களும் உள்ளே போயிடுவாங்க ரொம்ப கோவமாக. போயிட்டு அந்த ஜாக்கெட்டை தூக்கி அங்கே போட்டுட்டு மொபைல் ஃபோன் பெட் மேலே தூக்கிட்டு அப்படியே ஒரு டவல் எடுத்துகிட்டு ஷவர் எடுக்க பாத்ரூம்குள்ளே போவாங்க. அந்த பாத்ரூம்லேயே இருந்துருவாங்க ஷவர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு. பிகாஸ் அவங்களுக்கு ஷி வாஸ் அவ்வளோ அங்கே ஷார்ட் டெம்பர்டு வேறு. ஸோ அந்த கோவத்தில் அந்த ஷவர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த ஷவர் கீழே அப்படியே நின்றுருவாங்க அழுதுகிட்டே. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக இவங்க ஈவினிங் வெளியே போவாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பைக் ரேசஸ்ன்னு அப்படி இப்படின்னு வெளியே போவாங்க. ஸோ அது கேட்கலான்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி ஃபோன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அங்கே ஒரு ஃபோன் கூட அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் மீரா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களும் ஷவர் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து டின்னர் எல்லாம் பண்ணிவிட்டு நார்மலாக பேசிட்டு. அவங்க அப்பா எப்படின்னா பொண்ணுன்னா ரொம்ப இஷ்டம், ஆனால் சர்டன் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு, தட் யாருக்கு பையன் கூட பேசக்கூடாது. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வெரி ஓல்டு ஸ்கூல்டு பேரண்ட்ஸ், ஐ மீன் ஃபேமிலி ரெஸ்பெக்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த மாதிரி. ஸோ அதுக்கு தான் ஃபேமிலி டைம் இருக்கணும், ஃபேமிலி பற்றி தான் இருக்கணும், ஃபேமிலி தவிர எதுவும் நினைக்கக்கூடாது அப்படி அந்த மாதிரி. ஸோ அதுக்கு தான் டெய்லி ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மீரா வந்து திவ்யா இன்றைக்கி வரவே இல்லை, என்ன தான் இருக்கும், டெய்லி வருவாங்கல்ல இந்த டைமுக்கு அப்படின்ட்டு திவ்யான்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ மீரா வந்து திவ்யாக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் திவ்யா வரல. பிகாஸ் அவங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, யாரோட ஃபோனும் அட்டென்ட் பண்ணல, சாப்பிட கூட வரல கீழே. அவங்க அம்மா வந்து திவ்யா வாம்மா சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இல்லைம்மா எனக்கு பசியாக இல்லை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க கீழே கூட வரமாட்டாங்க. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ சடனாக இந்த சைடு மீரா சைடு, ஸோ சடன் மீரா சைடு வந்து என்ன ஆயிருக்கும், ஏதாவது அவங்க அப்பா ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, இன்றைக்கி லேட்டாக வேறு போயிருக்காங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமா, ஏன் வரல அப்படின்ட்டு திவ்யா பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க மீரா. சடனாக திவ்யா ஷோல்டர் மேலே ஒரு கை பயந்துட்டு மீரா திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அவங்க யாருன்னது நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.